the accused. Power to examine the accused அப்படின்னு சொல்லி தான் அதை ஸ்டார்ட்டே ஆகுது. பாத்தீங்கன்னா இதுல இந்த ஃபர்ஸ்ட் ரைடர் என்ன சொல்றாங்கன்னா, இன் எவ்ரி இன்குவைரி ஆர் ட்ரையல் for the purpose of enabling the accused personally to explain, இந்த வேர்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, it assumes more important, personally to explain any circumstances appearing in the evidence against him. இப்ப இந்த கோர்ட் இந்த ரெண்டு ரைடர்ஸ் இருக்குதுல, இன்னர் ரைடர்ஸ், ஒன்னு ஏ இன்னொன்னு பி. ஏ வந்து டிஸ்கிரிஷனரி பவர், ஏ வந்து அது பண்ணலாம் பண்ணாம கூட இருக்கலாம். whereas 313(1)(b is mandatory clause. இப்போ நம்ம வந்து ஏ பார்க்கிறோம். may at any stage without previously warning the accused put such questions to him as the court considers necessary. court considers necessary னா இது வந்து இந்த questioning வந்து அவங்க at any stage of proceedings வந்து the court can put a questions. whereas நம்ம அடுத்து முக்கியமா பார்க்க போறது 313(1)(b. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பாத்தீங்கன்னா ஷால் கிளாஸோடயே ஸ்டார்ட் ஆகுது. இது ஸ்டார்ட் பண்றதே பாத்தீங்கன்னா தி கோர்ட் ஷால் ஆஃப்டர் தி விட்னஸஸ் ஃபார் தி ப்ராசிக்யூஷன் ஹவ் பீன் எக்ஸாமின்ட் அண்ட் பிஃபோர் ஹி இஸ் கால்ட் ஆன் ஃபார் ஹிஸ் டிஃபென்ஸ் கொஸ்டின் ஹிம் ஜெனரலி ஆன் தி கேஸ். பாத்தீங்கன்னா இது என்ன ஸ்டேஜ்ல வரும், நிறைய பேருக்கு அதுவே குழப்பமா இருக்கும். இப்ப ட்ரையல் சைட்ல பிராக்டிஸ் பண்ணாதவங்களுக்கு 313ன்றது அட் வாட் ஸ்டேஜ் அப்படின்னு எக்ஸாக்டா சில நாள் சொல்ல முடியாது. எக்ஸாக்டா இது எப்போ வரும்னா, ப்ராசிக்யூஷன் வந்து அதோட எவிடன்சஸ், ப்ராசிக்யூஷன் விட்னஸஸ் எல்லாம் எக்ஸாமின் பண்ணி, எக்ஸாமின் மீன்ஸ் சீஃப், கிராஸ், ரீ எக்ஸாமின் இதெல்லாம் கம்ப்ளீட்டா முடிச்சதுக்கு அப்புறம் 313 வரும். இந்த 313க்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து என்டரிங் அப்பான் டிஃபென்ஸ். ஸோ 313ல நம்ம ஏதாவது ஒரு பிளாசிபிள் டிஃபென்ஸ் வைக்கிறோம். 313ல பாத்தீங்கன்னா இப்ப டெவலப்மெண்ட் ஆஃப் லால பாத்தீங்கன்னா ஒரு அமெண்ட்மெண்ட் வந்திருக்கு 313 கிளாஸ் 5ல. அதை நான் பின்னாடி உங்களுக்கு சொல்றேன். ஸோ அதுல நம்ம ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் கூட ஃபைல் பண்ணலாம். தி அக்யூஸ்ட் இஸ் என்டைட்டில் டு ஃபைல் ரிட்டன் சப்மிஷன் ஆல்சோ. அப்ப நம்ம ஒரு பிளாசிபிளா ஒரு ரீசனபிளா ஒரு டிஃபென்ஸ் வைக்கிறோம் அப்படின்னா அந்த டிஃபென்ஸை பொறுத்தளவுக்கு நமக்கு அடுத்து வரக்கூடிய நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல 313ல வைக்கிற அந்த டிஃபென்ஸுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல நமக்கு கோட்லயே வந்து ப்ரொவிஷனே வருது, என்டரிங் அப்பான் டிஃபென்ஸ். அந்த ஸ்டேஜ்ல we can let in evidence in favor of the defense and we can probabilize the case which is put to the stage where the 313 stands. so இந்த ரெண்டு ஸ்டேஜையும் பார்த்துக்கோங்க. ப்ராசிக்யூஷன் விட்னஸஸோட எக்ஸாமினேஷன் முடிஞ்சது உடனே இமீடியட்டா 313 ஸ்டேஜ் வருது. 313 ஸ்டேஜுக்கு அப்புறம் என்டரிங் அப்பான் டிஃபென்ஸ். இப்ப இதுல வந்து ஒரு ப்ரொவிசோ கிளாஸ் கொடுக்குறாங்க இந்த பிலே பாத்தீங்கன்னா. இது பாத்தீங்கன்னா in summons case where the court has dispensed with the personal attendance of the accused, it may also dispense with his examination under class B. இப்ப பாத்தீங்கன்னா 313(1)(b)ல நான் சொன்னேன் அது மேண்டேட்டரி கிளாஸ்னு. இவங்க ஒரு ப்ரொவிசோ கிளாஸ் இன்சர்ட் பண்ணி சம்மன்ஸ் கேஸை பொறுத்த அளவுக்கு அக்யூஸ்டோட பர்சனல் அப்பியரன்ஸ் வந்து டிஸ்பென்ஸ் வித் ஆயிருந்துச்சுன்னா இந்த எக்ஸாமினேஷனையும் டிஸ்பென்ஸ் வித் பண்ணிக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். வேரஸ் வந்து எக்ஸப்ட் சம்மன்ஸ் கேஸ், அந்த வாரண்ட் கேஸ்லயோ மற்ற விஷயங்கள்ல வந்து இதை வந்து டிஸ்பென்ஸ் வித் பண்ண முடியாது. அந்த ஒரு ரைடர் மட்டும் ப்ரொவிசோ கிளாஸ்ல இன்சர்ட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 313ல கிளாஸ் 2 பாக்குறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கிளாஸ். No oath shall be administered to the accused when he is examined under subsection 1. நம்ம இந்த இது சொல்லுவாங்க சத்திய பிரமாணம், நான் உண்மையதான் சொல்றேன், சத்தியமா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விட்னஸும் வந்து அவங்க எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அது மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி சத்திய பிரமாணம் அவர் கொடுக்கணுமா அக்யூஸ்ட் அப்படின்னு கேட்டா no oath shall be administered to the accused when he is examined under subsection 1. பண்ணக்கூடாது. Third, the accused shall not render himself liable to punishment by refusing to answer such questions or by giving false answers to them. ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ரொவிஷன் இது
313(1)(3) the accused shall not render himself liable to punishment by refusing to answer such questions or by giving false answers to them. இது ஏன் அப்படின்னா, இப்ப சத்திய பிரமாணம் எடுத்து நான் சொல்றதெல்லாம் உண்மைன்னு சொல்லிட்டு ஆஃப்டர் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஓத் இப்ப ஏதாவது ஒரு பொய்யா சொல்லியிருக்கான்னு ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா இஸ் டிசர்விங் ஃபார் பெர்ஜுரி. அது மாதிரி இந்த 313ல வந்து ஒரு ஃபால்ஸ் எக்ஸ்பிளனேஷனே கொடுத்திருந்தா கூட அதை வச்சு இவரை வந்து நம்ம ஏதாவது பனிஷ்மெண்ட் பண்ண முடியுமா? வெதர் ஹி இஸ் லைபிள் ஃபார் எனி பெனால்டினா அப்சல்யூட்லி தி ஆன்சர் இஸ் எம்பட்டிக் டேம் நோ, பண்ண முடியாது. ஸோ இந்த 313(3) வெரி 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 இம்பார்ட்டன்ட். அப்புறம் நெக்ஸ்ட் ப்ரொவிஷன் வரும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த 4ல தான் இந்த 313ல அக்யூஸ்ட் கொடுக்குற ஸ்டேட்மெண்டோட எவிடென்ஷியரி வேல்யூ என்ன, அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்றது வந்து இந்த 313 கிளாஸ் 4ல சொல்றாங்க. I will read that particular section. The answers given by the accused may be taken into consideration in such inquiry or trial and put in evidence. The word is very very important. Put in evidence for or against him in any other inquiry into or trial for any other offense which such answers may tend to show he has committed. இது வந்து ரொம்ப முக்கியம். இவர் அந்த 313ல அக்யூஸ்ட் கொடுக்குற அந்த எக்ஸ்பிளனேஷன், அந்த ஸ்டேட்மெண்ட், அவர் கொடுக்குற ஆன்சர்ஸ்லாம் அதை எப்படி அந்த கோர்ட் வந்து கையாளணும் அப்படின்றத வந்து இந்த 4ல சொல்றாங்க. இது சம்பந்தமா சில வழக்குகளோட நான் உங்களை பின்னாடி சந்திக்கிறேன். இப்ப வந்து செக்ஷன் 5 இது வந்து 2009 அமெண்ட்மெண்ட்ல இதை புதுசா இன்சர்ட் பண்ணிருக்காங்க. 2009ல ஏற்பட்ட கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் இந்த ப்ரொவிஷன் ஹஸ் பீன் இன்சர்ட்டட் 313 கிளாஸ் 5. இது பாத்தீங்கன்னா, தி கோர்ட் மே டேக் ஹெல்ப் ஆஃப் ப்ராசிக்யூட்டர் அண்ட் டிஃபென்ஸ் கவுன்சில் in preparing relevant questions which are to be put to the accused. இது ஒரு தனி கிளாஸ். அப்படியே அடுத்து, and the court may permit filing of written statement by the accused as sufficient compliance of this section. ரெண்டு விஷயம். இந்த 5 பிரகாரம் கோர்ட் வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டரோட அசிஸ்டன்ஸையோ டிஃபென்ஸ் கவுன்சிலோட அசிஸ்டன்ஸையோ கேட்கலாம். ஒன்லி இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ப்ரிப்பேரிங் இன்கிரிமினேட்டிங் கொஸ்டின்ஸ். ஒன்று. இன்னொரு அதுல என்ன சொல்றாங்கன்னா, அக்யூஸ்ட் கேன் ஃபைல் தி ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் as sufficient complaints of section 313 of CRPC. ஸோ இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்ஸ் இன்வால்வ் இன் தி கம்ப்ளீட் கோட். அதாவது 313ல உள்ள விஷயங்கள் இது வருது. இப்போ நம்ம வந்து மார்ச் ஆஃப் லாக்கு போலாம். மார்ச் ஆஃப் லா எப்படி ஸ்டார்ட் ஆகுது இந்த 313 பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் என்ன கேஸ்லாம் வந்துச்சு, இதோட டெவலப்மெண்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இப்படி போறேன். நான் லேட்டஸ்ட்ல இருந்து திரும்ப கீழே உள்ள வர்றேன். ஸோ இப்ப வெரி 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 லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் இந்த 313 பொறுத்தளவுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகேஷ்வர் டிக்கா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஜார்க்கண்ட். இது வந்து ஒரு ஃபுல் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட், 3 ஜட்ஜஸ் பெஞ்ச். 2021 1 SCC கிரிமினல் பேஜ் நம்பர் 50. இது வந்து ரொம்ப முக்கியமான தீர்ப்பு. இது இந்த தீர்ப்புல பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்ஸ் அப்படி ரீஇட்டரேட் பண்ணிட்டே வர்றாங்க. இடையில ஒரே ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல மட்டும் ஒரு சின்ன குழப்பம் இருக்கும். அதை நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். இந்த ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, 313 கொஸ்டின்ஸை பொறுத்தளவுக்கு தி கோர்ட் ஷுட் டேக் circumspect view and court should adopt careful approach to frame the incriminating questions. அது கேஷுவலாவோ பெர்ஃபெக்டரி மேனர்லயோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டைம் அண்ட் அகைன் வந்து கோர்ட்ஸ் ஆஃப் லா இஸ் ரீஇட்ரேட்டட். ஸோ இதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த பர்டிகுலர் கேஸ்ல ரொம்ப அழகா சொல்றாங்க. அதாவது இன்கிரிமினேட்டிங் மகேஷ்வர் டிக்கா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஜார்க்கண்ட். யாரோ இது கேட்கிறாங்க. 2021 1 SCC கிரிமினல் பேஜ் வந்து 50. இந்த ஜட்ஜ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா,
இன்கிரிமினேட்டிங் சர்க்கம்ஸ்டான்சஸ்னு ஒரு கேஸ்ல இருக்கும். பொதுவாக ஒரு கிரிமினல் கேஸை பார்த்தீங்கன்னா, இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு கிரிமினல் கேஸ் பேஸ்ட் அப்பான் சர்க்கம்ஸ்டான்சியல் எவிடன்ஸ் வச்சுக்கோங்க. சர்க்கம்ஸ்டான்சியல் எவிடன்ஸை பொறுத்தளவுக்கு என்னென்ன விஷயம்னா இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, மோட்டிவ், அரெஸ்ட் அண்ட் ரெக்கவரி, லாஸ்ட் சீன் தியரி, இதெல்லாம் இந்த 3 ஆஸ்பெக்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப இந்த 3 சர்க்கம்ஸ்டான்ஸ் சொன்னேன் உங்களுக்கு. இந்த 3 சர்க்கம்ஸ்டான்ஸ் தான் ஒரு வழக்குல இருக்குன்னு வச்சுக்கோங்க உதாரணமா. சோ இந்த 3 சர்க்கம்ஸ்டான்ஸையும் ப்ராசிக்யூஷன் ப்ரூவ் பண்ணணும். இப்ப இந்த 3 சர்க்கம்ஸ்டான்சஸையும் ப்ரூவ் பண்ற மாதிரி எவிடன்சஸ்லாம் விட்டுறாங்க. இதுல இந்த 3 சர்க்கம்ஸ்டான்ஸ்ல ஒரு சர்க்கம்ஸ்டான்ஸ் though it is incriminating in nature, it has not been put to the accused under section 313. இப்ப அக்யூஸ்ட வந்து என்னென்ன இன்கிரிமினேட்டிங் சர்க்கம்ஸ்டான்சஸ்லாம் ப்ராசிக்யூஷன் தரப்புல இருக்கு, எவிடன்ஸ்ல இருக்குன்னு தெரிய வருதோ அதை ஃபுல்லா வந்து ஈச் அண்ட் எவ்ரி circumstance should be put to the accused. That is what 313 is saying. இங்க பாத்தீங்கன்னா இப்ப நான் 3 சொல்லியிருக்கேன், மோட்டிவ், அரெஸ்ட் அண்ட் ரெக்கவரி, லாஸ்ட் சீன் தியரி. இந்த லாஸ்ட் சீன் தியரியை பொறுத்தளவுக்கு அந்த ட்ரையல் ஜட்ஜ் வந்து he failed to frame questions in respect of last scene theory வச்சுக்கோங்க. இப்ப அவர்கிட்ட சொல்ல மறந்துட்டாங்க, அங்க அந்த கேஸ் வந்து ended in conviction. இப்ப அதை அப்பீலுக்கு எடுத்துட்டு போகும்போது நம்ம we can take that plea. இந்த மாதிரி ஒரு இன்கிரிமினேட்டிங் சர்க்கம்ஸ்டான்ஸ் சொல்லக்கூடிய லாஸ்ட் சீன் தியரி has not been put to the accused. This is great failure. இப்ப இதை என்ன பண்ண முடியும்? இப்படி மாதிரி இது மாதிரி பண்ணலையே, அவங்க இந்த இன்கிரிமினேட்டிங் சர்க்கம்ஸ்டான்ஸா சொல்றாங்க, இது அக்யூஸ்ட சொல்லலைன்னா what the Supreme Court says recently in Mageshwar Tekka case, the non putting of the questions relating to the incriminating circumstance should be excluded from consideration. அதை வந்து அக்யூஸ்ட் அதை சொல்லாததுனால that cannot be considered as evidence against the accused சொல்றாங்க. இதுதான் இதுல சொன்ன அந்த பிரின்சிபல். என்ன இன்கிரிமினேட்டிங் சர்க்கம்ஸ்டான்சஸ்லாம் இருக்கோ அவ்வளோத்தையும் அக்யூஸ்ட சொல்லியிருக்கணும். அதுல ஏதாவது ஒன்று சொல்லாம விட்டுட்டாங்கன்னா அந்த சொல்லாம விட்டதை வந்து கோர்ட் வந்து கன்சிடர் பண்ண தேவையில்லை. இட் கேன் சிம்பிளி எக்ஸ்க்ளூட் இட் ஃப்ரம் கன்சிடரேஷன் சொல்லி சொல்றாங்க. ஸோ இது ஒரு ஆஸ்பெக்ட். அப்புறம் இதே ஜட்ஜ்மெண்ட்ல இன்னொரு அழுத்தமான ஒரு விஷயம் சொல்றாங்க, a probable defense raised by an accused is sufficient to rebut the accusation without the requirement of proof beyond reasonable doubt. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது ஒரு நல்ல டெவலப்மெண்ட் ஆஃப் லா. ஒரு ப்ராபபிள் டிஃபென்ஸ் வந்து அக்யூஸ்ட் ரைஸ் பண்றாங்கன்னா அந்த ப்ராபபிள் டிஃபென்ஸை வந்து அதை வந்து ப்ராபபிளைஸ் பண்ணா போதும், ப்ரூஃப் பியாண்ட் ரீசனபிள் டவுட்ல அவர் அதை ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் தி ஸ்டாண்டர்ட் ஆஃப் ப்ரூஃப் இதை பார்த்தீங்கன்னா ரெண்டுதும் டிஃபர் ஆகும். ப்ராசிக்யூஷன் இஸ் அட் தி ஹெவி பர்டன் டு ப்ரூவ் இட்ஸ் கேஸ் பியாண்ட் ரீசனபிள் டவுட். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் இன் கிரிமினல் ஜூரிஸ்ப்ருடன்ஸ். அதர்வைஸ் வேறஸ் அக்யூஸ்ட பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா he can establish case in the nature of preponderance of probability. இவர் வந்து ப்ராபபிளைஸ் பண்ணா மட்டும் போதும், இவங்க வந்து பியாண்ட் ரீசனபிள் டவுட் ப்ரூவ் பண்ணும். இந்த 313ல பாத்தீங்கன்னா ஒரு ப்ராபபிள் டிஃபென்ஸ் அவர் ரைஸ் பண்ணிருக்காருன்னா அதை வந்து ப்ரூஃப் பியாண்ட் ரீசனபிள் டவுட் மேனர்ல அவர் ப்ரூவ் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொபோசிஷனையும் இந்த லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்ல சொல்றாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த 313 இது வந்து இந்த பிரின்சிபல் இஸ் வெட்டட் வித் நேச்சுரல் ஜஸ்டிஸ், தட் இஸ் ஆடி ஆல்ட்ரம் பார்ட்டம். ஹியர் போத் சைடுன்னு சொல்லுவோம் நம்ம. இந்த ஹியர் போத் சைடுன்னு சொல்ற இந்த கான்செப்ட் வந்து இந்த நேச்சுரல் ஜஸ்டிஸை இதுக்கு வந்து அப்ளை பண்றாங்க. சில தீர்ப்புகள்ல பாத்தீங்கன்னா நேச்சுரல் ஜஸ்டிஸோட இந்த பிரின்சிபல் வெட்டட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி தீர்ப்புகள்ல சொல்லி வர்றாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான தீர்ப்பு இந்த ஏரியால. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் நம்ம பார்க்கலாம். அந்த ஜட்ஜ்மெண்ட் இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான தீர்ப்பு. இதுவுமே ரீசெண்டா வந்த ஜட்ஜ்மெண்ட். 2020 3 SEC கிரிமினல் 2020
3 SEC கிரிமினல், பேஜ் நம்பர் 596. சம்சுல் ஹேக், SAMSUL, சம்சுல் ஹேக், HAQUE versus ஸ்டேட் ஆஃப் அஸ்ஸாம். இது வந்து ஒரு ரீசன்ட் ஜட்ஜ்மெண்ட். இந்த ஜட்ஜ்மெண்ட்லயும் பாத்தீங்கன்னா 313ஓட இம்பார்ட்டன்ஸை வந்து ரீட்ரேட் பண்றாங்க. இதுல ரொம்ப அழகா என்ன சொல்றாங்கன்னா, 313 அப்படின்றது அந்த ஃபர்ஸ்ட் பிரின்சிபலை என்லைட் பண்ண. நான் அப்ப சொன்னேன், அந்த செக்ஷனை படிக்கும் போதே உங்களுக்கு சொன்னேன், அந்த பர்சனலி அப்படின்ற வார்த்தையை நம்ம வந்து அழுத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதை பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்டை பார்க்கணும். நம்ம இந்த ஆப்ஜெக்டை பத்தி இவங்க இதுல ரீட்ரேட் பண்றாங்க. ஆப்ஜெக்ட் ஆஃப் செக்ஷன் 313 CRPC is to establish a direct dialogue between the court and accused. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். The object of 313 to establish the direct dialogue between the accused and the court. இது அவங்க ரெண்டு பேருக்கு மட்டுமே நடக்கக்கூடிய விஷயம். இதுல வந்து வேற எந்த இன்டர்ஃபியரன்ஸ் இருக்க முடியாது. அன்லெஸ் அந்த சம்மன்ஸ் கேஸ்ல சொல்ற மாதிரி டிஸ்பென்ஸ் வித் பர்சனல் அப்பியரன்ஸ் இருந்துச்சுன்னா அதை பண்ணிக்கலாம். அதர்வைஸ் வந்து இது வந்து ரொம்ப மேண்டேட்டரின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, தி வெரி பர்பஸ் ஆஃப் எக்ஸாமினிங் தி அக்யூஸ்ட் அண்டர் செக்ஷன் 313 CRPC இஸ் டு மீட் தி ரெக்வயர்மெண்ட் ஆஃப் பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ், தட் இஸ் ஆடி ஆல்ட்ரம் பாட்டம் சொல்லி சொல்றாங்க. ஸோ மறுபடியும் இந்த இந்த தீர்ப்புல பாத்தீங்கன்னா அழகா இதை ரீட்ரேட் பண்றாங்க. இதை பண்ணும்போது என்ன சொல்றாங்கன்னா, 313 CRPCயை பொறுத்தளவுக்கு ஒருவேளை இதுல ஏதோ பெர்ஃபெக்ட்ரியா நடந்திருக்கு, இதுல என்ன மாதிரியான பெர்ஃபெக்ட்ரியான அந்த எக்ஸாமினேஷனா என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம் என்கிட்ட. இதுல என்ன பெர்ஃபெக்ட்ரி பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10 விட்னஸ் இருக்காங்க வச்சுக்கோங்களேன். 10 ப்ராசிக்யூஷன் விட்னஸ் இருக்காங்கன்னா 10 விட்னஸோட சீஃப் கிராஸ் இதையெல்லாம் கன்சிடர் பண்ணி எந்த எவிடன்ஸ் வந்து இந்த எதிரிக்கு எதிராக இன்கிரிமினேட்டிங்கா இன்கல்பேட்ரியா இருக்கோ அதை வந்து அக்யூஸ்ட சொல்லணும். இந்த மாதிரி இந்த சாட்சி உங்ககிட்ட இந்த விஷயம் சொல்றாருன்னு சொல்லி தனித்தனியா சொல்லணும். அதுதான் வந்து இந்த 313 சொல்லுது. வேற இங்க என்ன பெர்ஃபெக்ட்லி நடக்கும் அப்படின்னா, 10 விட்னஸ் இருக்காங்க. 10 விட்னஸையும் 10 விட்னஸோட சீஃபையும் எடுத்துக்கிட்டு இவர் சொல்லியிருக்காரு, PW1 சொல்லியிருக்காரு, PW2 சொல்லியிருக்காரு, PW3 சொல்லியிருக்காரு அப்படின்னு ஒவ்வொரு விட்னஸோட சீஃபையும் அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி போட்டுருவாங்க. சம்டைம்ஸ் இதெல்லாம் ட்ரையல் கோர்ட்ஸ்ல நடக்குது. அத்தனை விட்னஸோட சீஃப் எக்ஸாமினேஷனையும் அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இதுதான் கொஸ்டின் ஆன்சர் பண்ணு அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கக்கூடாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க. இதுக்கு பேர் என்னன்னா ஜம்பிள்ட் அப் கொஸ்டின்ஸ் சொல்றாங்க. இத ஜம்பிள்ட் அப் கொஸ்டின்ஸ். அப்புறம் இன்னொரு வகையான பெர்ஃபெக்ட்ரி என்ன நடக்குன்னா, 10 விட்னஸ் இருக்காங்க. இந்த 10 விட்னஸோட சீஃப் எக்ஸாமினேஷனையும் இவங்களா கோர்ட்டா வந்து மொத்தமா எடுத்துக்கிட்டு 2 கொஸ்டின்ல கம்ப்ளீட்டா பிரிச்சிருது. ஒரு கேள்வி ஆசா 1 2 3 4 5 இப்படி சொல்லியிருக்காரு, என்ன சொல்றீங்க? 6 7 8 9 10 இப்படி சொல்லியிருக்காரு, என்ன சொல்றீங்க? இந்த மாதிரி லாங் ஸ்ட்ரிங் கொஸ்டின்ஸ் cannot be formed அப்படின்னு சொல்றாங்க. லாங் ஸ்ட்ரிங் கொஸ்டின்ஸ் வந்து பண்ணக்கூடாது, ஜம்பிள்ட் அப் கொஸ்டின்ஸ் வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு இதை சுப்ரீம் கோர்ட் டைம் அண்ட் அகைன் சொல்றாங்க. இந்த மாதிரி பண்ணிருந்தா என்ன ரெமடி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பெர்ஃபெக்ட்ரியா இந்த 313 வந்து எக்ஸசைஸ் பண்ணிருக்காங்க ட்ரையல் கோர்ட் அப்படின்னா, வாட் வில் பி தி ரெமடி? அதுலயும் அதுக்குமே இங்க ஆன்சர் சொல்றாங்க. இந்த சம்சுல் கேஸ்ல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, where there is a perfunctory examination under section 313 CRPC, the matter is capable of being remitted to trial court with the direction to retry from the stage at which prosecution was closed. அந்த விட்னஸஸோட இதெல்லாம் க்ளோஸ் ஆனதுல இருந்து நீங்க திரும்ப ஸ்டார்ட் பண்ணி நம்ம சொல்லுவோம்ல ரீட்ரையல், டினோவா ட்ரையல்னு சொல்லுவோம். இது வந்து டினோவா 313 அப்படி சொல்லிக்கலாம். திரும்ப அந்த பெர்ஃபெக்ட்ரி எக்ஸாமினேஷன் வந்து கேன் பி கியூர்ட் பை வே ஆஃப் டைரக்ஷன் ஆஃப் டினோவா. இது மாதிரி பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட்ல
ஒரு தீர்ப்பை வந்து அவங்க ரெஃபர் பண்றாங்க. இந்த தீர்ப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட். ஜஸ்டிஸ் ஃபசல் அலின்னு சொல்லி ஒரு ரெனவுண்ட் ஜஸ்டிஸ் அவங்க எழுதியிருக்காங்க. 1984ல 1984 4 SEC பேஜ் நம்பர் பாத்தீங்கன்னா 116. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான தீர்ப்பு. என்னோட பர்சனல் ரிக்வஸ்டா இங்க உள்ள மெம்பர்ஸ்க்கு வைக்கிறேன். இந்த தீர்ப்பை தயவு செய்து எல்லாரும் படிக்கணும். இதை படிச்சிட்டீங்கன்னா கிரிமினல் லாவில் ஒரு சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் கேஸை பொறுத்தளவுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் வர முடியும், என்னென்ன விஷயங்களெல்லாம் ஒரு கோர்ட்டு ஒரு வக்கீல் கம் அக்ராஸ் பண்ணுவாங்க அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் டிஸ்கஷன் இதுல இருக்கு. ரொம்ப நல்ல தீர்ப்பு. இதுல வந்து 313 பத்தி சொல்லும்போது ரொம்ப அழகா அந்த பிரின்சிபலை என்லைட் பண்றாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, நம்ம மகேஸ்வர டிக்கா கேஸ்ல பார்த்த விஷயம் தான். அதவே இங்க அது அந்த மகேஸ்வர டிக்கால உள்ள கேஸே பாத்தீங்கன்னா இதுல இருந்து வந்ததுதான். இவங்க சொன்ன பிரின்சிபல் அவங்க ரீட்ரேட் பண்றாங்க. கேஸ் பேர் வந்து ஷரத் SHARAD ஷரத் பிர்திச்சந்த் சாரதா பிர்திச்சந்த் BIRDHICHAND ஷரத் பிர்திச்சந்த் சாரதா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா. நிறைய அந்த 313 சம்பந்தப்பட்ட வழக்குகள்ல ஃபுல்லா ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா இருந்து வந்த வழக்குகள் தான் இருக்குது. நான் பார்த்த வகையில சொல்றேன். இந்த வழக்கு பாத்தீங்கன்னா 1984 4 SEC பேஜ் நம்பர் 116. இதுல என்ன சொல்றாங்கன்னா, if any of the incriminating circumstance is not posed to the accused, that should be excluded from consideration அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாவே இத சொல்லிடுறாங்க. அந்த இன்கிரிமினேட்டிங் சர்க்கம்ஸ்டான்ஸை அக்யூஸ்ட் கிட்ட சொல்லலைன்னா அதை கோர்ட் வந்து கவனத்தில் எடுத்துக்கொள்ள கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் இந்த தீர்ப்போட சாராம்சம். அது போக இந்த தீர்ப்புல இன்னொரு விஷயமும் சொல்றாங்க. இந்த தீர்ப்புல வந்து 313 பொறுத்தளவுக்கு ஒருவேளை அந்த அக்யூஸ்ட் வந்து அப்ஸ்காண்ட் ஆயிடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்ஸ்காண்ட் ஆயிடுறாரு, இந்த எக்ஸாமினேஷன்லாம் முடியுது, 313 ஸ்டேஜ்ல ஒரு அப்ஸ்காண்ட் ஆயிடுறாரு. அப்படி ஒரு சிச்சுவேஷன் அப்ப வந்திருக்கு சுப்ரீம் கோர்ட்ல 1976ல. அவர் அப்ஸ்காண்ட் ஆனதுனால அவர்கிட்ட இந்த இன்கிரிமினேட்டிங் கொஸ்டின்ஸ்லாம் கேட்க முடியல. இந்த 313 வந்து லெட்டர் அண்ட் ஸ்பிரிட்ல கம்ப்ளை பண்ண முடியல. அப்படியான சூழல்ல அதோட ரிப்பர்கஷன்ஸ் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த என்னென்ன சர்க்கம்ஸ்டான்சஸ்லாம் அவர்கிட்ட அந்த 313 மூலமா சொல்லலையோ அது வந்து கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. அந்த கேஸ்ல ஒருவேளை அது தண்டனையானா அது எப்படின்னு சொல்லி இதுல தெளிவா சொல்லல. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the fact that the appellant said to be absconding not having been put to him under section 313 CRPC could not be used against him சொல்றாங்க. ஒருவேளை அந்த கேஸ்ல 313 இல்லாம ஒரு கன்விக்ஷன் இருந்துச்சுன்னா அப்பல்லட் கோர்ட்டுக்கு போகும்போது அந்த ஒரே கிரவுண்ட்ல the case is deserves to be remitted back அப்படின்னு சொல்லி அதில் பண்ணிடணும். ஸோ 313 கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இஸ் வெரி மச் ரெக்வயர்ட். அடுத்ததா நம்ம இன்னொரு வழக்கு பார்க்கணும். இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை பெஞ்சில் நடந்த கேஸ் இது. 2013 2 MWN கிரிமினல் பேஜ் நம்பர் 465 P முருகேசன் வெர்சஸ் ஸ்டேட். இது வந்து என்னோட முதல் வழக்கு ஹைகோர்ட்ல. ஃபார்ச்சுனேட்டா அந்த கேஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. இதுல 313 பத்தி ஒரு டிஸ்கஷன் வருது. இந்த 313ல என்ன சொல்றாங்கன்னா, ஜஸ்டிஸ் நாகமுத்துவோட டிவிஷன் பெஞ்ச் இதுல இவங்க சொல்ற ப்ரொபோசிஷன் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்யூஸ்ட் 2013 to MWN criminal page 465. Statement of accused under section 313 CRPC cannot be equated to evidence. நல்லா புரிஞ்சுக்கோங்க. Statement of accused under section 313 CRPC cannot be equated to evidence. This is not at all evidence. However, truthfulness of the statement can be probabilized by other circumstances. இது ஒரு முக்கியமான தீர்ப்பு. இதுல ரொம்ப கிளியர் கட்டா அவங்க சொல்லியிருக்காங்க.
313ல அக்யூஸ்ட் கொடுக்குற அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கேன் நெவர் பி ட்ரீட்டட் அஸ் எவிடன்ஸ். அதை வந்து எவிடன்ஸாவே எடுத்துக்க முடியாது. பிகாஸ் இட் இஸ் நாட் அ சப்ஸ்டாண்டிவ் எவிடன்ஸ் அண்ட் இட் இஸ் நாட் எ எவிடன்ஸ் as stated by section 3 of evidence act. கிடையவே கிடையாது. this is not evidence. ஏன்னா எவிடன்ஸா இருக்கணும் அப்படின்னா என்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த செக்ஷன் 3ல சொல்லியிருப்பாங்க டெஃபினிஷன்ல எவிடன்ஸ்னா என்ன அப்படின்னு. மோரோவர் நாம் இந்த 313 கிளாஸ் 3 பார்க்கும்போதே நான் உங்களுக்கு சொன்னேன், no oath shall be administered during 313 சொல்றாங்க. ஸோ இது அப்படி சொல்லாம சொல்லப்பட வேண்டியது. இது 313 எவிடன்ஸ்னா என்ன செய்யணும், சத்தியப்பிரமாணம் சொல்லி அந்த மாதிரி பண்ணணும். இது அப்படி கிடையாது. ஸோ இது வந்து எவிடன்ஸாவே கிடையாது. this cannot be taken as evidence at any stage of imagination. இது வந்து it can be used to corroborate with the other circumstances which are said to be proved by the prosecution. அவ்வளவுதான் அதோட எவிடென்ஷியரி வேல்யூ. ரொம்ப ஷார்ட்டா சொல்லியிருக்காங்க. இது இந்த கேஸ் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு முக்கியமான வழக்கு நம்ம பார்க்கலாம். இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப இப்ப லேட்டஸ்டா வந்த ஜட்ஜ்மெண்ட் இது. சிவாஜி சின்டப்பா பட்டேல், சிவாஜி சின்டப்பா பட்டேல், SHIVAJI, சிவாஜி சின்டப்பா, CHINTAPPA, சின்டப்பா பட்டேல் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா. இந்த வழக்கு பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா சொல்லியிருக்காங்க. 2021 5 SCC 2021 5 SCC பேஜ் நம்பர் 626 இதுல சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபால்ஸ் எக்ஸ்பிளனேஷன்ஸ், இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபால்ஸ் எக்ஸ்பிளனேஷன்ஸ் ஆர் நான் எக்ஸ்பிளனேஷன்ஸ் ஆஃப் தி அக்யூஸ்ட், அதை பத்தி இங்க டிஸ்கஸ் பண்றாங்க. இட் இஸ் வெல் செட்டில்டு பிரின்சிபல் ஆஃப் லா தட் false explanation or non-explanation can only be used as additional circumstance when the prosecution has proved the chain of circumstances leading to no other circumstance than the guilt of the accused. இது நான் உங்களுக்கு ஷார்ட்டா சொல்லிடுறேன். இது என்ன சொல்றாங்கன்னா, இந்த நான் எக்ஸ்பிளனேஷனோ ஃபால்ஸ் எக்ஸ்பிளனேஷனோ அக்யூஸ்ட எந்த விதத்திலையும் பாதிக்காது. ஒரு வேளை அவர்கிட்ட சொல்லக்கூடிய அந்த இன்கிரிமினேட்டிங் சர்க்கம்ஸ்டான்ஸுக்கு அவரு ப்ராப்பரா ஆன்சர் பண்ணல, தப்பா ஆன்சர் பண்ணிருக்காருன்னு கோர்ட் முடிவுக்கு வந்துச்சுன்னா, கோர்ட் கேன் டேக் அட்வர்ஸ் இன்ஃபரன்ஸ் எடுக்கலாம். பட் அந்த அட்வர்ஸ் இன்ஃபரன்ஸ் cannot substitute the evidence. இவ்வளவுதான் விஷயம். அது அவரு அந்த ஃபால்ஸ் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காரு, எக்ஸ்பிளனேஷனே கொடுக்கல, he simply kept silent அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும்போது, the court can take adverse inference in respect of keeping silence for incriminating circumstance. அது வந்து வேற ஒண்ணுமே கிடையாது. that is to be taken as additional circumstance. அது வந்து ஒரு அடிஷனல் சர்க்கம்ஸ்டான்ஸ் தான். அதை வச்சு இவரோட கில்ட்டை வந்து ப்ரூஃப் பண்ண முடியுமா? இல்ல இப்ப ஒரு செயின் ஆஃப் சர்க்கம்ஸ்டான்ஸ், உதாரணமா சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் கேஸை பாத்தீங்கன்னா செயின் ஷுட் பி ஃபார்ம்டு சொல்லுவாங்க. அந்த கம்ப்ளீட் செயின் ஷுட் பி ஃபார்ம்டு. இந்த செயின் வந்து ஃபார்ம் ஆகுறதுக்கு ஒரு இடத்துல ஒரு ஸ்னாப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த நான் எக்ஸ்பிளனேஷனை வச்சு அந்த செயினை கம்ப்ளீட் பண்ண முடியுமானா, சுப்ரீம் கோர்ட் சேஸ் நோ, இட் cannot be completed. இந்த ஜட்ஜ்மெண்ட்லயே சொல்றாங்க, it cannot be used as a link to complete the chain of circumstances சொல்றாங்க. So non explanation or false explanation cannot be used as a link to complete the chain in a case of circumstantial evidence. This is the settled law. இந்த ப்ரொபோசிஷன் பாத்தீங்கன்னா நான் 1984ல சொன்னேன் பாருங்க, சரத் பிர்திச்சந்த் சாரதா கேஸ், அதுலவே சொல்லிட்டாங்க. அதை மறுபடியும் இந்த சிவாஜி கேஸ்ல வந்து ரீஇட்ரேட் பண்ணிருக்காங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான தீர்ப்பு. இப்ப அடுத்து வந்து நம்ம பார்க்க போற ஜட்ஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா, இது ஒரு முக்கியமான ஜட்ஜ்மெண்ட். இது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். 2016
2016 வால்யூம் 15 SCC பேஜ் நம்பர் 572 தேவபிரசாத் சர்மா வெர்சஸ் CBI. இது வந்து ஒரு முக்கியமான வழக்கு. இதுல வந்து இந்த 313 வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது சுப்ரீம் கோர்ட்ல ரொம்ப அழகாவே சொல்றாங்க. இது ஜஸ்டிஸ் பானுமதி அவங்களோட தீர்ப்பு. அதுல பேராகிராஃப் 21ல சொல்றாங்க ரொம்ப அருமையா. 2016-15 SCC பேஜ் நம்பர் 572 paragraph 21 என்ன சொல்றாங்கன்னா, where the accused gives evasive answers in his examination under section 313 CRPC and adverse inference can be drawn against him, but such inference cannot be a substitute for the evidence. நான் முன்னாடி சொன்ன விஷயத்தை அவங்க சொல்றாங்க, adverse inference எடுத்துக்கலாம், பட் அந்த adverse inference வந்து is not equivalent to evidence that ought to be let in by the prosecution. அது மாதிரி அதுக்கு ஈக்குவலா அது இருக்கக்கூடாது. இந்த அட்வர்ஸ் இன்ஃபரன்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு அக்யூஸ்ட கன்விக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. மோரோவர் இன்னொரு ப்ரொபோசிஷன் இதுல என்ன சொல்றாங்கன்னா, தி ஸ்டேட்மெண்ட் அண்டர் செக்ஷன் 313 CRPC இஸ் நாட் அன் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது வந்து எவிடன்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஃபர்தரா இவங்க ஒரு ஜட்மெண்ட் ரெஃபர் பண்றாங்க. 2008 வால்யூம் 9 SCC பேஜ் நம்பர் 974 பேஜ் நம்பர் 974 பால்வந்த் PALBALWANT பால்வந்த் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் UP. இதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த தீர்ப்புல conviction of the accused cannot be based merely on his statement recorded under section 313 CRPC, which cannot be regarded as evidence. ரொம்ப அழகாவே இதை சொல்லிடுறாங்க. 313ல சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு அதை மட்டும் வச்சுக்கிட்டு accused கன்விக்ட் பண்ண முடியாது. because the statement given by the accused in 313 CRPC cannot be regarded as evidence சொல்றாங்க. சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான தீர்ப்பு. இது பாத்தீங்கன்னா நல்ல விஷயம் என்னன்னா, அந்த கன்விக்ஷன் வந்து இதை பேஸ் பண்ணி இருக்க முடியாது. ஃபால்ஸ் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டாருன்றதுனாலயோ, அவரு எக்ஸ்பிளனேஷனே கொடுக்கல அப்படின்றதுனாலயோ, இல்ல அவர் கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் வந்து அவருக்கு எதிராக போயிருச்சு, சோ இந்த 313ல வந்து அவரே ஒத்துக்கிட்டாரு, அந்த குற்றம் பண்ணதை ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி இதை மட்டும் வச்சு 313 the answers given or explanation given in 313 ipso facto does not amounting to give conviction. அது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கிளியர் டேர்ம்ஸ்ல வந்து சொல்றாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு ரீசன்ட் ஜட்மெண்ட் நம்ம மதுரை பெஞ்ச்ல வந்த ஜட்மெண்ட் இது. இதுலதான் ஜஸ்டிஸ் PN பிரகாஷோட டிவிஷன் பெஞ்ச் ஜட்மெண்ட். இதுல 2020 2 MWN கிரிமினல் பேஜ் நம்பர் 110 சதாம் ஹுசைன் அலைஸ் கருப்பு சதாம் ஹுசைன் வெர்சஸ் ஸ்டேட், இந்த ஜட்மெண்ட் பேரு. இதுலதான் என்ன சொல்றாங்கன்னா, jumbled up questions, நான் ஆரம்பத்துல சொன்னேன், jumbled up questions shall not be posed to accused, but incriminating questions materials alone to be posed அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு ப்ரொபோசிஷன் அழகா அதுல சொல்றாங்க, ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆன்சர் எஸ் given to a jumbled up question cannot be taken as admission to incriminating circumstance அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி ஜம்பிள்ட் அப் கொஸ்டின்ஸ் நிறைய கன்ஃபியூஸ்டா ஒரு 5 விட்னஸ் சொல்றாங்கன்னு ஒரே கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணி ஆசா 1 2 3 இப்படி சொல்றாங்க, இவங்க இதுக்கெல்லாம் நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு ஒரே கொஸ்டினா கன்ஃபியூஸ்ட் ஃபேக்ட், அதாவது ஜம்பிள்ட் அப் ஃபேக்ட்ஸை வந்து சொல்லி பண்ணக்கூடிய அந்த கேள்விக்கு அவர் கொடுக்குற ஆன்சரை வந்து நம்ம அதை இன்கிரிமினேட்டிங்கா எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லி சொல்றாங்க. ரெண்டாவது, இது வந்து ரொம்ப எளிமையா
புரியுற வகையில கோர்ட் வந்து கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்ற ப்ரொபோசிஷனையும் டைம் அண்ட் அகைன் கோர்ட் இது சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டே இருக்காங்க. ஈவன் அன்லெட்டட் பர்சன், ஈவன் எ லே மேன் could understand the questions of 313 அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விதத்துல வந்து கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணணும்னு சொல்லி சொல்றாங்க. இந்த பர்டிகுலர் சதாம் ஹுசேன் கேஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு விஷயம் இருக்கு. அதை உங்களுக்காக ஒரே ஒரு செகண்ட் நான் படிச்சு மட்டும் காட்டுறேன். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா அதை நல்ல சூப்பரா சொல்லியிருப்பாங்க. பேராகிராஃப் பாத்தீங்கன்னா 47ல நீங்க வாங்கிட்டு வந்துருவீங்களா? வரணுமா? வீட்டுக்கு வருவீங்க தானே ஈவினிங்? Sir, participants, I humbly request, please mute your mic, sir. All the participants are requested to mute your mics. Okay. பாபுஜி உங்க மைக்க மியூட் பண்ணுங்க. ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். Am I audible? Yes, sir. Audible, sir. Please continue. Yes. இதுல பாத்தீங்கன்னா இந்த ஜட்ஜ்மெண்ட்ல செக்ஷன் 44ன்ற ஒரே ஒரு பேராவை மட்டும் நான் கொஞ்சம் ஃபாஸ்டாவே படிச்சிடுறேன். என்னை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. Mr. Ramakrishnan, learned additional public prosecutor, drew the attention of this court to answer given by Saddam Hussein when he was questioned under section 313 Cr.P.C. with regard to the evidence of Ajmer Khaja. At this juncture, it may be opposite to extract the free English translation of the question and answer as under. இந்த ஜம்பிள்ட் அப் கொஸ்டின் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஜம்பிள்ட் அப் கொஸ்டின் என்ன மாதிரி அவங்க சொல்றாங்க, ஏன் எப்படி சொல்றாங்கன்னு இந்த கொஸ்டினை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அஜ்மீர் காஜா PW 22 in his evidence has stated that he had seen the first accused of you that on the last day of March 2015 a person resembling the first accused and another person came to his shop and sold the Nokia 113 model cell phone to him for 300 rupees. That he bracketla PW 22 gave 300 to both of them towards cost of mobile phone. That it was around 6 p.m. at that time that he sold that mobile phone to his customer Nagarajan. That he sold that phone to Nagarajan after getting a China mobile phone from him. What do you say for that? இதுதான் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணி இதுக்கு நீ என்ன சொல்றன்னு கேக்குறாங்க. அவர் சொல்றாரு எஸ்ன்றாரு. இதை வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ரிலே பண்ணி இந்த மாதிரி இன்கிரிமினேட்டிங் சர்க்கம்ஸ்டான்ஸ் நாங்க சொல்லியிருக்கோம். He admitted by saying yes, so it is incriminating circumstance. Moreover, the accused also admitted அப்படின்னு சொல்லிட்டு அதை ரிலே பண்றாரு. அதுக்கு எழுதுறாங்க கீழே, this is a jumbled up question according to the prosecution so on so சொல்லிட்டு அதுல எழுதும் போது அழகா சொல்லி வராங்க. the defense அவர் ஒரு கேஸும் ரிலே பண்றாங்க. அவங்க ஒரு கேஸை ரிலே பண்ணி இந்த இதை நீங்க கன்சிடர் பண்ணணும்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து ரொம்ப அழகா அதை டிஸ்டிங்விஷ் பண்றாங்க. அந்த கேஸை டிவிஷன் பெஞ்சில் மிஸ்டர் சோன்சோ பிபி பிளேஸ் ரிலையன்ஸ் ஆன் தி ஜட்மெண்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஸ்டேட் ஆஃப் யூபி வெர்சஸ் லக்ஷ்மி 1998 4 SEC பேஜ் நம்பர் 336 wherein the Supreme Court has held that if an accused admits any incriminating circumstance against him, there is no warrant that those admissions should altogether be ignored merely on the ground that such admissions were advanced as a defense strategy. However, be it noted in paragraph 11 of the very same judgment, here our High Court's discussion started. In paragraph 11 of the very same judgment, the Supreme Court has struck a note of caution. Thus, we make it clear that answers of the accused, when they contain admissions of circumstances against him, are not by themselves delinked from the evidence, be used for arriving at a finding that accused had committed the offense. அவர் அதில் ஒத்துக்கிட்டா மட்டும் அதை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம அதை கன்விக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, can this court say that the answer yes given by Saddam Hussein to a jumbled up question is sufficient enough to hold that such a circumstance has been proved அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு அதை ரிஜெக்ட் பண்றாங்க அந்த ஆர்குமெண்ட்டை. ஸோ இந்த மாதிரி ஜம்பிள்ட் அப் கொஸ்டின்ஸ்
லாங் ஸ்ட்ரிங் கொஸ்டின்ஸ் வந்து இதுல பண்ணக்கூடாது. அப்படி பண்ணி அதுல ஏதாவது ஒரு ஆமான்னு சொன்னார்னா அதை நம்ம ரிலே பண்றது அப்படின்றது முடியாது, கூடாது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் நம்ம ஹானரபிள் டிவிஷன் பெஞ்ச் வந்து ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஒரு முக்கியமான தீர்ப்பை சொல்லி அது சம்பந்தமா ஒரு சின்ன டிஸ்கஷன் பண்ணிட்டு அப்படியே முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா ஒரு 2 தீர்ப்பு உங்களுக்கு ஹைலைட் பண்றேன். ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஏன் ஆரம்பிக்கும் போது நான் 2021 ஸ்டார்ட் பண்ணேன்னா இந்த லாஸ்டா சாரி த ஓல்டு ஜட்ஜ்மெண்ட்ஸ் இதுதான் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல உள்ள ஜட்ஜ்மெண்ட்ஸ். ரெண்டுமே 3 ஜட்ஜஸ் பெஞ்ச், ரெண்டுமே டிஃபரெண்ட் வியூ வந்து ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட் படி அந்த ஜட்ஜ்மெண்ட் தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா 1969 AIR 1969 AIR சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 381 இதுல பாத்தீங்கன்னா 1969 AIR சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 381 விபூதி பூஷன் தாஸ் குப்தா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால். இது ஒரு 3 ஜட்ஜஸ் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட். இதுல வந்து ரொம்ப 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 அழகா அத இந்த 313 கொஸ்டினிங்கோட சிக்னிஃபிகன்ஸை கம்ப்ளீட்டா ஃபோக்கஸ் பண்ணி ஹைலைட் பண்ணிருக்காங்க. அதுல பேராகிராஃப் 11 என்ன சொல்றாங்கன்னா, தி பிரிவிலேஜ் ஆஃப் மேக்கிங் ஏ ஸ்டேட்மெண்ட் அண்டர் செக்ஷன் 342 வந்து இந்த 313ஓட ஓல்டு கோடு. இப்ப ஓல்டு கோடு பாத்தீங்கன்னா 1898ல ஒரு சிஆர்பிசி இருந்துச்சு. அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட் 1974ல மேஜர் அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து அது மாறுது. ஓல்டு கோடுல இந்த 313க்கு இன்னொரு இதுக்கு ஈக்குவலண்டான செக்ஷன் எதுனா 342. ஸோ இதை வந்து என்ன சொல்றாங்கன்னா, the privilege of making a statement under section 313 is personal to the accused. பார்த்துக்கோங்க, is personal to the accused. The clear intention of section is that only the accused and nobody else can be examined under it. இதை வந்து அக்யூஸ்ட் மட்டுமே இதை வந்து நம்ம சொல்லணும், அவரோட பர்சனல் எக்ஸாமினேஷன் சொல்றாங்க. இதை ஏன் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ண விரும்புறேன்னா, ஒரு கேள்வி வந்துருச்சு ஒரு இதுக்கப்புறம் வந்த தீர்ப்புல அக்யூஸ்ட் வந்து எக்ஸாமினேஷன் வந்து பண்ணல. அந்த பர்டிகுலர் இன்கிரிமினேட்டிங் சர்க்கம்ஸ்டான்ஸை அவங்க கோர்ட்ல வந்து இந்த 313ல கேட்கல. அப்பலேட் கோர்ட்டுக்கு வரும்போது அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க, ஏன் அப்பலேட் கோர்ட் லாயர்ட்ட அந்த கொஸ்டினை கேட்டானே அப்படின்னு. இப்படி ஒரு வியூ வருது, அதை நான் பின்னாடி உங்களுக்கு சொல்றேன். ஸோ அதனால இதோட பர்சனல் எக்ஸாமினேஷன்றதை இவங்க ரொம்ப ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காங்க. மோரோவர் தி ஐடியா தட் the pleader can be examined on his behalf is foreign to the language of section 313 CRPC ன்னு சொல்றாங்க. ப்ளீடரை வந்து நம்ம அட்வொகேட்டை வந்து இதுல கொஸ்டின் பண்ணவே முடியாது. எக்ஸாமினேஷன் ஆஃப் 313 CRPC must be of the accused person and not his pleader அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப கிளியர் கட்டா சொல்லிடுறாங்க. இப்படி ஒரு கொஸ்டின்ஸ் வந்து முன்னாடி இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி டிஃபரெண்ட் ஹைகோர்ட்ஸ் வந்து டிஃபரெண்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. சப்போஸ் அந்த இன்கிரிமினேட்டிங் சர்க்கம்ஸ்டன்ஸ் வந்து அவர்கிட்ட அக்யூஸ்ட கேட்கல அப்படின்னா அப்பீல் ஸ்டேஜ்ல அப்பலேட் கோர்ட்ல வந்து கேட்டுக்கலாம். அப்பலேட் கோர்ட் வந்து அந்த அட்வொகேட் ஹூ இஸ் அப்பியரிங் ஃபார் தி அக்யூஸ்ட் இருக்காங்க பாருங்க, அவங்க கிட்ட இந்த கொஸ்டினை கேட்டு இதுக்கு என்ன ஆன்சர்ன்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னா அது சரி அப்படின்னு ஒரு நிறைய கான்ட்ரா வியூஸ் இருந்திருக்கு. அதை செட்டரேட் பண்றதுக்காக பர்டிகுலரா இந்த கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணி இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்றாங்க. திஸ் இஸ் பர்சனல் எக்ஸாமினேஷன், மோரோவர் திஸ் இஸ் டைரக்ட் டயலாக் பிட்வீன் தி அக்யூஸ்ட் அண்ட் தி கோர்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது போக இதுல என்ன ஒரு பாயிண்ட் சொல்றாங்கன்னா, தி பிரிவிலேஜ் அண்ட் தி டியூட்டி ஆஃப் ஆன்சரிங் கொஸ்டின்ஸ் அண்டர் செக்ஷன் 313 CRPC cannot be delegated to a pleader ஆர் அட்வொகேட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இப்படி கிளியரா சொல்லிடுறாங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு பாத்தீங்கன்னா 1969ல வந்து ஜட்ஜ்மெண்ட் 3 ஜட்ஜஸ் பெஞ்ச் சுப்ரீம் கோர்ட். இதுக்கு அப்புறம் ஒரு தீர்ப்பு வருது. அந்த தீர்ப்புல
இப்படியே டைரக்ட் கான்ட்ரா ஒரு ஜட்மெண்ட் வருது. அந்த ஜட்மெண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. 1973 2 SEC பேஜ் நம்பர் 793 பேஜ் நம்பர் 793. இதுவும் ஒரு 3 ஜட்ஜஸ் பெஞ்ச் ஜட்மெண்ட். இந்த ஜட்மெண்ட் வாஸ் ஆத்தர்ட் பை ஜஸ்டிஸ் V.R. கிருஷ்ணய்யர். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பேஜ் இது பேராகிராஃப் 16ல இந்த ஜட்மெண்ட் வந்து கண்டிப்பா நீங்க எடுத்து படிக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான தீர்ப்பு. பட் இந்த 313 பொறுத்த அளவுக்கு இவங்க சொன்ன இது வந்து கொஞ்சம் சர்ப்ரைஸா இருக்கு. நான் அதை படிக்கிறேன் உங்களுக்காக. அதை attention of the accused should be drawn to every inculpatory material so as to enable him to explain it. This is basic fairness of criminal trial. Okay. And failures in this area may gravely imperil the validity of the trial itself, right? If consequential miscarriage of justice has flawed அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மாதிரி மிஸ்கேரேஜ் ஆஃப் ஜஸ்டிஸ் இருக்குன்றத ப்ரூவ் பண்ணிட்டா அந்த இன்கிரிமினேட்டிங்க பொறுத்தளவுக்கு அது கிரிமினல் ட்ரையலவே பாதிக்கும். ஒன்ஸ் வந்து மிஸ்கேரேஜ் ஆஃப் ஜஸ்டிஸை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டா அது அந்த வேலிடிட்டி ஆஃப் ட்ரையலவே பாதிக்கும்னு சொல்றாங்க. ஓகே, சூப்பர். அடுத்து சொல்ற ப்ரொபோசிஷன் பாத்தீங்கன்னா, it is open to the appellate court to call upon the counsel for the accused to show what explanation the accused has as regards the circumstances established against him but not put to him, and if the accused is unable to offer the appellate court any plausible or reasonable explanation of such circumstances, court may assume that no acceptable answer exists, and that even if the accused had been questioned at the proper time in the trial court, he would not have been able to furnish any good ground to get out of the circumstances on which the trial had relied for its conviction. இந்த ஜட்மெண்ட் பாத்தீங்கன்னா இது 1973ல வருது. இந்த 1969ல சொன்ன அந்த ஃபுல் பெஞ்ச் ஜட்மெண்ட் has not been brought to the knowledge of the subsequent full bench, that is the judgment of Shivaji. இந்த கேஸ் வந்து 1973 சொன்ன கேஸ் பேர் வந்து சிவாஜி சாபரோ பாப்டே. சிவாஜி சாபரோ பாப்டே. இது வந்து 1973 ஜட்மெண்ட். இதுல அந்த 69ல சொன்ன ஜட்மெண்ட்டை இங்க ரெஃபர் பண்ணவே இல்லை. அந்த தீர்ப்பு வந்து இவங்களோட பார்வைக்கே வரவே இல்லை. பட் இந்த ரெண்டு தீர்ப்பு பாத்தீங்கன்னா நேர் எதிரா இருக்கு. அக்யூஸ்ட வந்து பர்சனலா எக்ஸாமின் பண்ணணும் அப்படின்றதான் இந்த ஆப்ஜெக்ட் ஆஃப் தி 313. நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், the object of 313 to examine the accused is to examine the accused personally அப்படின்னு அந்த வார்த்தை வந்து அதுல இருக்கும். இந்த ஜட்மெண்ட் otherwise appellate court வந்து even call upon the counsel for the accused to give answer ன்னு சொல்றாங்க. இது எந்த வகையில இது கரெக்டா இருக்கும் அப்படின்றது உங்க பார்வைக்கு விட்டுறேன். இந்த ரெண்டு தீர்ப்புகள் வந்து இதுல எதை நம்ம ஃபாலோ பண்ணணும் பாத்தீங்கன்னா 1969ல ஸ்பெசிபிக்காவே அதை ஆன்சர் பண்ணிருக்காங்க. 313 பொறுத்தளவுக்கு விபூதி பூஷன் தாஸ் குப்தா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் which is consistent with the இந்த விபூதி பூஷன் தாஸ் குப்தா கேஸ். மணிகண்டன் சார் பண்ணீங்க. இந்த தீர்ப்பு பாத்தீங்கன்னா அந்த 1969ல வந்த தீர்ப்பு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான தீர்ப்பு. இந்த தீர்ப்பு சப்சிக்வெண்டா ஃபாலோ பண்ணல. இன்னைக்கு வரைக்கும் இந்த கேள்விக்கு ஆன்சர் நம்ம எங்க தேடணும்னா அக்யூஸ்டுக்கு பதிலா அட்வொகேட்ட அப்பலேட் ஸ்டேஜ்ல அப்பலேட் கோர்ட் கொஸ்டின் பண்ண முடியுமானா in my view answer is emphatic no, because the word personal envisaged in 313
which assumes much importance. அத personal dialogue between the court and the accused சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ இந்த தீர்ப்பை நம்ம ஃபாலோ பண்ணணும். இதுக்கு சப்சிக்வெண்டா வந்த தீர்ப்பு சிவாஜி சாப்ரோ பாப்டேன்ற கேஸ்ல இதுக்கு டைரக்ட் ஆப்போசிட்டா ஒரு வியூ எடுத்திருக்காங்க. இன் மை வியூ த கிரேட் ரெஸ்பெக்ட் இது வந்து கரெக்டா இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எக்ஸ்பிளனேஷனோட நான் இந்த கிளாஸை முடிச்சுக்கிறேன். இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கு இந்த 313 பொறுத்தளவுக்கு அப்படின்னா என்கிட்ட நீங்க கேட்கலாம். ஜட்ஜ்மெண்ட்ல எழுதும்போது யூஸ் பண்ணலாமா செக்ஷன் 313 சொன்ன ஆன்சர் பத்தி நோட் பண்ணலாமா, பாயிண்ட் அவுட் பண்ணலாமா? கண்டிப்பா பண்ணலாம். பட் அதை மட்டும் எவிடன்ஸா மெயின் எவிடன்ஸா வச்சுக்க முடியாது தானே? அதை மட்டும் வச்சு கன்விட் பண்ண முடியாது, அதை மட்டும் வச்சு கில்ட்டை வந்து ப்ரூஃப் பண்ண முடியாது, ஆர் அக்யூட் எல்லாம் இது பண்ண முடியாது. அதுல ஒரு ப்ளீ எடுத்திருக்காருன்றக்காக அது எடுத்துட்டாரு, அவரு அங்க ஸ்பாட்ல இல்லைன்றாரு. 313 வந்து அவர் சொல்லுவாரு, ஐயா நான் சம்பவம் நடக்கும்போது அவங்க ஸ்பாட்ல இல்லை, ஸோ இதுதான் உண்மைன்னு சொல்லுவாரு. அதை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு அவர் இல்லைன்றதை ஒத்துருக்காரு அப்படின்னு அவர் நான் விடுதலை பண்றேன்னு பண்ண முடியாது. தி ஸ்டேட்மெண்ட் ஆர் எக்ஸ்பிளனேஷன் given in 313 should be considered with other circumstances let in by the prosecution. அவ்வளவுதான். வேற ஏதாவது கேள்விகள்? such a wonderful session na. சாட்ல போட்டுருக்காங்க சார், சாட்ல. ஹலோ சார், சார் வணக்கம். வணக்கம் முருகேசன் சார். முருகேசன் பேசுறேன். ஒண்ணும் இல்ல, இப்ப ஜட்ஜ்மெண்ட்ல வந்து 313(1)(p)ன்னு ஸ்பெசிபிக்கா எழுதணுமா இல்ல வேகுவா 313 மட்டும் எழுதுனா போதுமா? சார் அது சும்மா மைனரான விஷயம் தான் சார், அதனால ஒண்ணும் இல்ல. ஈவன் ராங் குவாட்டிங் ஆஃப் ப்ரொவிஷன் இட்செல்ஃப் இஸ் நாட் a thing. 313(1)(p)ங்கிறது வந்து அது வந்து மேண்டேட்டரின்னு சொல்றீங்க. ஆமா, அதை ஜட்ஜ்மெண்ட்ல எழுதுறதுல ஸ்பெசிபிக்கா அப்படியே எழுதணுமா இல்ல 313 எழுதுனா ஸ்பெசிபிக்கா 313(1)(b) ன்னு எழுதணும். அப்படி எழுதுறதுனால we can take advantage of it, we cannot take advantage of it. அவ்வளவுதான். அத வந்து நம்ம ஒரு thank you கண்ணனி சார். சார் நல்ல வகுப்பு. ஒரு சந்தேகம். சொல்லுங்க சார். இப்ப எஃபெக்ட் ஆஃப் எரர்னு ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ்ல அக்யூஸ்ட் முத கேள்வி கேட்கறது ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ், கடைசியில கேட்கறது 313. இப்ப டிஃபெக்ட் இன் சார்ஜஸ் அப்படின்னா ரிமாண்ட் பண்றோம், ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. 465 வந்து உங்களை சேவ் பண்ணும். கோர்ட், appellate court or revisional court can remand the matter to the trial court to frame the charges afresh. Yes. அதே மாதிரி 313(1)(b) CRPSல ப்ராப்பரான கேள்வி இல்லைன்னா ரிமாண்ட் பண்றதுக்கு ப்ரொவிஷன்ஸ் இருக்குதா? ரிமாண்ட் பண்றதுக்கு ப்ரொவிஷன் ஜட்ஜ்மென்ட் சொன்னீங்க, லேட்டஸ்ட் ஜட்ஜ்மென்ட் 2021 SEC கிரிமினல். ஆமா. எனி ப்ரொவிஷன் ஒண்ணும் இல்ல சார். ஆனா 386ல அப்பலேட் கோர்ட்டுக்கான பவர் டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க ரீட்ரைல் பண்ணலாம்னு சொல்றாங்க. 386 CRPC. ரைட் சார், थैंक यू சார். ஓகே. கருப்பசாமி அண்ணே, குட் செஷன், நல்லா இருந்துச்சு. வணக்கம் சொல்லுங்க. வணக்கண்ணே, நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுண்ணே. ரைட், ரொம்ப சந்தோஷம், நன்றி. ஓகே, தேங்க் யூண்ணே, தேங்க் யூ. சார் கன்க்ளூட் பண்ணிக்கலாமா? அழகாம் சார். Wonderful session. Sir, thank you for the wonderful session. The chat boxல ஒரு 2-3 क्वेश्चन இருக்கு, அத மட்டும் நானே கேட்டட்டுமா? கேளுங்க சார். Kindly explain subsection 4 of section 313. அது நான் ஏற்கனவே உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். மறுபடியும் அது கேட்டதுனால அதை சொல்றேன். செக்ஷன் 4ல பாத்தீங்கன்னா அந்த 313ல சொல்லக்கூடிய அந்த எக்ஸ்பிளனேஷனோ ஆன்சர்ஸோட வேல்யூ என்ன, அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்றாங்க. வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
நல்லா இருக்கு. தேங்க்யூ. எங்க தாத்தா எனக்கு தாத்தா. யாராவது கொஸ்டின் கேக்குறீங்களா? ராஜாராம் தாத்தாவெல்லாம் அப்புறம் கூப்பிடலாம். இந்த வர ஒரு நிமிஷம் அப்படி அவங்களுக்கா? ஆமாமா. தங்கம்மா கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்கம்மா. சாரி சாரி சாரி. வேற யாராவது கேக்குறீங்களா? மியூட் பண்ணிட்டு கூட நீங்க எல்லாத்தையும் மியூட் பண்ணிட்டு கூட நீங்க கன்க்ளூஷன் சொல்லுங்க. சாரி ரெக்கார்டிங் ஓடிட்டு இருக்குல. சாரி பிரதர். இந்த வந்து ஆஃப் பண்ணிடுறேன். Now our secretary will give a vote of thanks officially. அகில பாரத வழக்கறிஞர் சங்கத்தின் சென்னை நீதிமன்றத்தின் மதுரை யூனிட் சார்பாக திரு கருப்பசாமி பாண்டியன் அவர்களுக்கும் அனைத்து வழக்கறிஞர்கள் சொந்த வேலையை விட்டுட்டு இந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ணதுக்காகவும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. Thank you, Kruppasamy Pandiyan sir. Thank you, sir. Thank you. Thank you, sir. Thanks for your valuable time. Thanks, sir. Thanks, sir. Thank you very much, sir. Thank you கருப்பு. Thank you பா. Thank you, man. விரைவில் தஞ்சாவூர் யூனிட்ல இருந்து ஒரு வகுப்பு நடத்துவாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். Right, sir. நடத்திடுவோம். சார் சுதாகரன் கொட்டைக்கானல் நல்லா இருந்துச்சு. கருப்பசாமி பாண்டியன் சார். அண்ணே வணக்கம். வணக்கம் சார். Thank you. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சார் ஹெச்ஆர்என்சிக்கு நோட்டிஃபிகேஷன் பார்ட்டிசிபென்ட் எல்லாருக்கும் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நம்ம வந்து இப்போ ஆன்லைன் இதுங்கிறதுனால இப்போ நம்ம வீக்லி ஒன்ஸ் கூட பண்ண முடியும். இஃப் யூ ஆர் சோ இன்ட்ரெஸ்டட், எனக்கு உங்களோட டாபிக்ஸ் என்ன வேணுங்கிறத போட்டு விட்டீங்கன்னா we can arrange speakers and organize this meeting. சார் ஹெச்ஆர்என்சிக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க சார், எக்ஸிக்யூட்டிவ் கிரேட் எனக்கு டிஎன்பிசி. ஸோ அந்த ஹெச்ஆர்என்சி ரிலேட்டடான செக்ஷன் செட்டா நல்லா இருக்கு சார். ஓகே சார். அடுத்து ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ பத்தி ஒரு கிளாஸ் எடுங்க சார். கண்டிப்பா சார். ஏ ரிஜிஸ்டர்னா என்ன, ஆஸ்மாசிஸ்னா என்ன? நீ ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணியாச்சா? இல்ல இன்னும் இல்ல.